இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. நம் எல்லாரையும் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிறுத்த ஜாக்கிரதை உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஜாக்கிரதை என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். மூன்றாவதாக, ஜாக்கிரதையோடு அவர் சன்னதியில் நாம் காணப்பட வேண்டும் என்று தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் சன்னதியில் காணப்பட ஜாக்கிரதையாயிருங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் மிக தெளிவாய் எழுதுகிறார். ஆகையினாலே அருமையானவர்களே, நாம் எல்லா இடத்துக்கும் போகலாம், வரலாம், எல்லா கல்யாண மண்டபங்களுக்கு போகலாம், அல்லது அலுவலகங்களுக்கு போகலாம், அல்லது நம்முடைய ஜனாதிபதியினுடைய அலுவலகத்துக்கு போகலாம், பிரதம மந்திரியுடைய அலுவலகத்துக்கு போகலாம், முதல் மந்திரியுடைய அலுவலகத்துக்கு போகலாம், அரசு அதிகாரிகளுடைய உயர்ந்த ஸ்தலத்தில் கலெக்டருடைய இடத்துக்கு போகலாம். எங்கு போனாலும் அருமையானவர்களை ஏதோ ஒரு விதத்தில் போகலாம், வரலாம். ஆனால் கர்த்தருடைய சன்னதியில் போகும் பொழுது, காணப்படும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த மிகுந்த ஜாக்கிரதை அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கும் பரலோகத்தின் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை சொந்தக்காரர்களாகவும் மாற்றுகிறது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்திலே லேவியராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்திலே சபையார் கர்த்தருடைய சன்னதியிலே நின்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், சபையின் ஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய சன்னதியிலே நிற்க வேண்டும். கர்த்தருடைய சன்னதியிலே நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்காக நிற்பார். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய சன்னதியில் நிற்காமல் அருமையானவர்களை தங்களுடைய வாழ்க்கையில போவதனாலே தான் கர்த்தர் அவர்கள் பட்சத்திலே நிற்க முடியாமல் போய்விடுகிறது. ஆம், நீங்கள் கர்த்தருடைய பட்சத்திலே நிற்பீர்களானால் அவர் உங்கள் பட்சத்திலே நிற்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் கர்த்தருடைய பட்சத்திலே நிற்பது என்று சொல்வது அவருடைய சபையிலே வந்து நாம் உண்மையோடு ஆவியோடு உண்மையோடும் அவர் பட்சத்தில் நிற்கும் பொழுது, அவருடைய அவருடைய சபையில் நிற்கும் பொழுது அவர் நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அதனாலே தான் அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், யார் அந்த சபையில் நிலைநிறுத்தப்படுகிறவர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்படுகிறவர்கள். ஆம், ரட்சிக்கப்படாதவர்கள் சபையில் நிறுத்தப்பட முடியாது. ரட்சிக்கப்படாதவர்கள் சபையினுடைய அங்கத்தினர்கள் ஆக முடியாது. ரட்சிக்கப்படாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனபடியினாலே தான் அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டு அருமையானவர்களே தேவன் தந்த அந்த மேலான சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால் தான் நிச்சயமாகவே கர்த்தருடைய சபையிலே நாம் நிற்க முடியும். இல்லையானால் நாம் உலகத்திலே, அதாவது ஒரு மாய்மாலமான ஒரு பெயர் கிறிஸ்தவ அங்கத்தினர்களாய் மாத்திரம்தான் காணப்படலாம். ஆனால் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய சபையிலே நாம் அங்கத்தினர்களாய் காணப்பட முடியாது. ஆகையினாலே தான் வேதத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. லேவியராகமம் 6:7 கர்த்தருடைய சன்னதியிலே பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாம் ஏன் கர்த்தருடைய சன்னதிக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் அவருடைய சன்னதிக்கு நாம் கடந்து வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யோபு 5:7 நாம் பார்க்கிற பொழுது வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய சன்னதியிலே அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவருடைய சபையிலே வருவது அவரை பணிந்து கொள்வதற்காக. பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே ஒரு பணிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மிகவும், அதாவது இந்த தேசத்திலே மிக முக்கியமான ஒரு நபர் என்று சொன்னால், அல்லது உயர்ந்தவர் மனிதர் என்று சொன்னால், நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் பணிந்து குனிந்து நாம் வரவேற்கிறோம். அதே போல அருமையானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் பெரிய ஒருவர் உண்டானால் அவர் இயேசு. அவரை பணிந்து கொள்ள வேண்டும்,
ஆராதனைக்கு வரும்பொழுது, சபைக்கு வரும்பொழுது நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அது முக்கியமான ஒன்று. அதே வேளையில் வேதத்தில் நாம் கண்ணோக்குகிற பொழுது அப்படி பணிந்து கொள்ளும் பொழுது நடப்பது என்னவென்று சொன்னால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே, வெகு நேரம் அன்னாள் கர்த்தருடைய சன்னதியிலே விண்ணப்பம் பண்ணினாள். ஆம், அப்பொழுது அவளுடைய ஜெபத்தை கேட்டார். அதே வேளையிலே அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசியையும் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 7:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாதிருங்கள் என்று தெளிவாய் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் சபை கூடி வருதலை விட்டுவிட்டு சொந்த வேலைகளை பார்க்கிறதை பார்க்கிறோம், சொந்த அலுவல்களை பார்க்கிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு தான் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதை தேடி போகிறோம், மாப்பிள்ளைக்கு பெண் தேடி போகிறதை பார்க்கிறோம். அல்லது வேலை விஷயமாக தன் பிள்ளைகளுக்கோ தன்னுடைய காரியத்துக்கோ தன்னுடைய தேவைக்கோ தேடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தரை தேடுவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை தேடி வருவார். அவர் எல்லா தேவைகளையும் நம்முடைய சந்திப்பார். ஆனபடினால் நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவார். ஆகையினாலே தான் வேதத்திலே பார்க்கிற பொழுது ஏசாயா 58:13 சபை கூடி வரும் நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதே என்றும் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஆனபடினால் சபை கூடி வரும் நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்வதற்கு அல்ல, ஏனென்று சொன்னால் அது கர்த்தருடைய நாள். ஆனபடினாலே அந்த நாளிலே கர்த்தருக்குரியதை நீ செய், கர்த்தருடைய வேலையை செய், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபி, கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானி. நிச்சயமாகவே அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ அந்த நாளிலே நீ என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறாயோ அதை நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலாய் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாரத்தின் 1ஆம் நாளிலே சபை கூடி வருதலை தவிர வேறு எந்த வேலையும் செய்யக்கூட வேண்டாம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனபடினால் வாரத்தின் 1ஆம் நாள் சபை கூடி வருகிற நாள், அவருடைய சன்னதியில் நாம் காணப்படுகிற நாள். அந்த நாளிலே அருமையானவர்களே வேறு எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாதாம். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான எச்சரிப்பை பாருங்கள். நாம் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? நம்முடைய ஜீவியம் அப்படி இருக்கிறதா? நிச்சயமாகவே அப்படி நம்முடைய ஜீவியம் அருமையானவர்கள் வேறு எந்த வேலையும் செய்யாமல் கர்த்தருடைய வேலையை மாத்திரம் நாம் அந்த நாளில் செய்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தருக்கு மகிமை வரும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய தேடி வரும். தேவன் நம்மை மகிமைப்படுத்த வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்திலே கண்ணோக்குகிற பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், சபைக்கு வருகிறவர்கள் தங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக வர வேண்டும், ஏனோ தானோ என்று சபைக்கு வரக்கூடாது. ஆனபடினாலே இன்றைக்கு ஏதோ அருமையானவர்களை எல்லாரும் சபைக்கு போகிறார்கள் என்று நாமும் சபைக்கு போகக்கூடாது. அதாவது பூனை பரலோகத்துக்கு போகும் பொழுது கருவாட்டு பையை தன்னுடைய அக்கலிலே, அதாவது கக்கத்திலே வைத்து கொண்டு அது போனதாம். அதுபோல நாமும் ஏதோ பைபிளை தூக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் சபைக்கு போகிறார்கள், அதனாலே நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன், அதன்படினாலே நாம் போக வேண்டும், நாம் போய் அங்கு தலையை காட்டாவிட்டால் ஏன் சபைக்கு வரவில்லை என்று கேட்டு விடுவார்கள் என்பதற்காக நீ சபைக்கு போகக்கூடாது. அருமையான சபை கூடி வருதலை பக்தி விருத்தி உண்டாக வர வேண்டும். உன் வாழ்க்கைக்கு பக்தி விருத்தி உண்டாக்க வர வேண்டும். தேவனுடைய சன்னதியில் நீ வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதுதான் எத்தனையோ காரியங்களிலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ விருத்தி அடைந்திருக்கலாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே. எத்தனையோ காரியங்களில் தேவன் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீ சபை கூடுகிறதிலிருந்து பக்தி விருத்தி உண்டாக நீ வரும்பொழுது அப்பொழுது என்ன செய்ய நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது எபேசியர் 4:12 கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தியை அடைய வேண்டும். அதே வேளையிலே அருமையானவர்களே கிறிஸ்துவின் சபையாகிய சரீரம் என்ன செய்ய வேண்டுமா? பக்தி அடைய வேண்டுமாம். 4 சுவராலே கட்டப்பட்டது சபை என்று எண்ணிவிடாதே. அந்த சபையில் நீதான் சபையின் அங்கம்.
ஏனென்று சொன்னால் நீ கிறிஸ்துவின் சரீரம், நீ தேவன் உன்னை ஆலயமாய் வைத்திருக்கிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே தேவனுடைய காரியங்களுக்கு மாறாக, தேவனுடைய வசனங்களுக்கு மாறாக உன்னை கெடுத்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாகவே நீ பக்தி விருத்தி அடைய முடியாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன செய்ய வேண்டுமாம்? பக்தி விருத்தி அடைய வேண்டுமாம். அதே போல நீயும் பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஆகையினாலே தான் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே அந்த தேவனுடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் இருக்கிறது. ஆம், அந்த சந்நிதி, அந்த தேவனுடைய வீடு தேவனுடைய சபையாய் இருக்கிறது. ஆனபடினாலே அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வீடு என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் வருகிறது ஏதோ ஒரு சபைக்காக போகிறோம், ஏதோ ஒரு சாக்கிரமந்துக்காக போகிறோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக போகிறோம், எல்லாரும் போகிறது போல போகிறோம் என்று அல்ல. நீ போகிறது தேவனுடைய வீட்டிற்கு, மகிமையுள்ள தேவனுடைய வீட்டிற்கு. அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது மகிமை, உண்மை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம், சுகம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் திரளாய் பெருகும். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை கண்ணோக்குகிற பொழுது சங்கீதம் 95:2 துதித்தலுடனே அவர் சன்னதியிலே வாருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சன்னதியில் வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆம், துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதனே, தூதகணங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே தான் இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு நாம் வர வேண்டும். ஆம், நாம் கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். நாம் துதித்து கொண்டே அவருடைய சன்னதிக்கு வர வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே துதியாகிய ஜெபமாகிய துதியும் ஜெபமும் ஆகிய தூபவர்க்கம் ஏறெடுக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். ஏதோ உம்மென்று வந்துவிட்டு உம்மென்று திரும்பி போவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. காணிக்கை போட்டுவிட்டு போவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்று விட்டு போவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதோ பிரசங்கம் இந்த வாரத்தில் சொன்னார்கள், எனக்கு விரோதமாகவே இருந்தது என்று சொல்லிக்கொண்டு போவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. உனக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்று சொல்லி தேவனை துதித்து கொண்டே வர வேண்டும். தேவனை துதித்து கொண்டே வந்தால் தேவன் உன்னோடு பேசுவார். நிச்சயமாகவே அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தில் நாம் கண்ணோக்குகிற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10:4 உங்கள் ஜெபங்களும் அவர் சன்னதியிலே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். உங்கள் ஜெபங்கள் தேவனுடைய சன்னதியிலே வரும். நீங்கள் வந்து தேவனுடைய சன்னதியிலே செபிக்கிற பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய சபையிலே நீங்கள் செபிக்கிற பொழுது உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு கேட்கப்படும். ஆனபடினாலே தான் வேதத்திலே நாம் கண்ணோக்குகிற பொழுது 1 தெசலோனிக்கேயர் 2:19 நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்து வரும்போது அவர் சன்னதியிலே நீங்கள் காணப்பட வேண்டும் என்று தெளிவாய் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். அவர் சன்னதியிலே வருவது எதற்காக? அவருடைய சபைக்கு வருவது எதற்காக? அவருடைய வருகையிலே காணப்படுவதற்காக, மணவாட்டிகளாய் நாம் அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக. ஆகையினாலே தான் வேதத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மிக அருமையாக. யூதாவின் புஸ்தகம் 24வது வசனத்திலே அப்பொழுது தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, அவர் உங்களை மாசற்றவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்திலே நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளிலே 3வதாக ஜாக்கிரதையோடு கூட நாங்கள் உம்முடைய சன்னதியிலே காணப்பட எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் குற்றமற்றதாய் காத்துக்கொள்ள, ஆண்டவர் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள, ஆண்டவர் வேத வசனத்தின்படி காத்துக்கொள்ள, வேத வசனத்துக்கு நடுங்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைய ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆசீர்வாத குறைகளெல்லாம் அகற்றிவிட்டு ஆண்டவரே ஆனந்த சந்தோஷத்தினாலே ஆண்டவரே எங்களை நிறைத்து, எங்கள் குடும்பத்தை நிறைத்து, எங்கள் பிள்ளைகளை நிறைத்து, நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்களை நிறைத்து, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் ஆண்டவரே காணப்படாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே சரீரத்தில் காணப்பட்டுகிற எல்லா சபிக்கப்பட்ட வாதைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போக அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐகானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ்,
number 376 Bharatiyar Road, Karaikal, Pondicherry State, India. PIN code 609602. Mobile number 9443875 298. God bless you.